ட்ரம்புக்கு எதிராகவும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராகவும் இப்போ உலக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல இந்த 2 நாடுகளுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய போராட்டங்களும் அதிகமாயிட்டே இருக்கு. பட் இதில் சின்னாபின்னமாக சிதறி கிடக்கிறது யுஏஇ அப்படிங்கிற கண்ட்ரி. ஸ்டார்கேட் கூகுள்லேயே இல்லாத ஒரு இடம், அதை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அழிப்போம் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க ஈரான். எதனால் இவ்வளவு கோபம்? அதற்கான காரணம் இருக்குல்ல, அதை தான் பார்க்க போகிறோம். CICAD புதிய வகை கொரோனா உலகத்தையே ஆட்டி படக்க தயாராகிட்டுருக்கு. நீங்களும் அதுலேருந்து தப்ப முடியாது. பட் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்ல. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. துளசி கபாட் அண்டு கரோலின் லீவிட், இவங்க 2 பேர் மேலே தான் இப்போ அமெரிக்காவினுடைய கண் இருக்குது. அமெரிக்காவினுடைய US காங்கிரஸ்லேயே ரொம்ப பெரிய அளவில் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க. அந்த வகையில் ஏற்கனவே இந்த போம் பாண்டே அப்படிங்கிற நபரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அட்டார்னி ஜெனரலில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீதி இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் மேலே தான் இப்போது அடுத்ததாக ட்ரம்பினுடைய கண் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இந்த துளசி. அமெரிக்காவில் ரொம்ப பெரிய அளவில் கத்தோலிக்கத்தினுடைய ஃபாலோஅப்பில் வரக்கூடிய ஒரு லேடி தான். ஒரு ஸ்டூடெண்ட் பத்திரிகையாளராக இருந்து அதற்கு பிறகு ட்ரம்பினுடைய கவனத்தை பெற்ற நபர் தான் இந்த கரோலின் லீவிட். இப்படிப்பட்டவங்க இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அடுத்து நிச்சயமாக பதவியிலிருந்து விலக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, ட்ரம்பினுடைய தோல்வி, அதை மறைப்பதற்கு தான் இந்த மாதிரியான வேலைகள். இஸ்ரேலை பேச்சிலேயே தும்சம் பண்ணியிருக்காரு பெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் ஒரு மிகச்சிறிய பயங்கரவாத நாடு அப்படின்னு முத்திரை குத்துறாரு. அவங்க எங்க பார்த்தாலும் குண்டு வீசிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கர்கள் தங்களுக்காக ஒரு பெரிய நிலத்தை திருடி அவங்களுக்கு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இந்த முட்டாள்களை நினைச்சு வேதனைப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு தெரியல அப்படின்னு இஸ்ரேல்காரங்களை பார்த்து பேசுறாரு அலெக்சாண்டர். அவர் பேசி இருக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. Население, как у нас, Сирия враги, на севере Израиля, в Иране враги. Везде враги. Весь мусульманский мир враги. И везде начали бомбить. ஒருத்தன் கூட உயிர் பழைக்க முடியாது அப்படிங்கிற மிரட்டல் விடுத்திருக்காரு ஈரானுடைய மேஜர் ஜெனரல் அமீர் ஹதாமி. மிடில் ஈஸ்டுக்குள்ள தரைவழி தாக்குதல் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய வாய்மொழி வார்த்தைகள் மூலியமாக நம்ம உறுதிப்படுத்தினோம். அதற்கு பிறகு 48 hours சீஸ்ஃபயர் டீலுக்காக அமெரிக்கா பொறுமையோடு காத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தரைவழி தாக்குதலை எங்கள் மேலே நடத்துறதுக்கு உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நாங்கள் ஒருத்தரை கூட உசுரோடு விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு ஈரான் இராணுவத்தினுடைய தலைமை தளபதி. ஆனால் ட்ரூப்ஸு இப்போது கடற்படை உள்ளே என்ட்ராயிட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க என்ட்ராகி தங்களுக்கான பாதுகாப்பான புகலிடங்களை சிலது தேடி நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வகையில் மிடில் ஈஸ்டில் ஷிப்பு எல்லாமே உள்ளே என்ட்ராயிடுச்சு. மொத்தம் 4 போர்க்கப்பல்கள் உள்ளே என்ட்ராயிருக்கு. கவச வாகனங்களோடு சேர்த்து மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே US மிலிட்ரி இறங்கிருச்சு அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். நீர்லையும் நிலத்துலையும் என்ட்ராகி ஓடக்கூடிய அந்த போட் தான் நீங்கள் பார்த்தீங்க. ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடியாகி உள்ளே என்ட்ராகி ரெடியாக இருக்காங்க. இப்போதைக்கு சிக்னலுக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கு. சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க மலைப்பாங்கான பகுதிகளிலையும் சமவெளிகள்லையும், இன்னொரு பக்கம் கடல் பகுதியிலையும். சர்வதேச நீதிமன்றம், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இப்போது இஸ்ரேல் அரசை ஒரு சட்டவிரோத அரசாக அறிவிக்கிறாங்க. பாலஸ்தீன பிரதேசத்தில் இருந்து நீங்கள் வெளியில் ஓடிடுங்க, உங்களுக்கு சொந்தமான நிலம் அது கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது ரிலேட்டடாக ரியாத் அல் மாலிக் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியையும் நம்மளால் பார்க்க முடியும். By the World Court, which has stipulated that it must be terminated completely and as rapidly as possible. The court also found that illegal Israeli occupation violates the UN Charter
human rights and international humanitarian law. மற்ற செய்தி சேனல்கள்லாம் செய்திகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரசாத் சிக்னேச்சர் மூலியமா ஒரு செய்தி வந்து இன்னைக்கு காலையில் சேர்ந்துச்சு. அதான் 48 மணி நேரம் சீஸ்ஃபயர் டீலுக்கு அமெரிக்கா முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு. அது நான் எங்கே பார்த்து எடுத்தேன் அப்படின்னா, ஏபிசி நியூஸினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் நமக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் நம்ம எடுத்தது. அதற்கு முன்னாடி இல்லை அதுக்கு பின்னாடி இப்போது ஃபார்ஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி கிட்ட ராய்டர்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. ஒரு இடைத்தரகர் நாடு மூலியமா அந்த செய்தி ஈரானுக்கு கடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய அந்த 48 மணி நேர சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது அந்த F-15 விமானத்தை ஓட்டிகிட்டு போன அந்த விமானியை மீட்கிறதுக்காக தரைப்படையையும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆக மாட்டோம், நீங்கள் அந்த விமானியை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போர் நிறுத்தத்திலேயே இருப்போம் அப்படின்னு. இதன் காரணமாக ஒரு விமானி அனுப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த 48 மணி நேரம் சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அதை நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது, அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டாங்க ஈரான். என்டிடிவியினுடைய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஈரானால் 2 அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது. இதில் 2 விமானிகள் மீட்கப்பட்டிருக்காங்க. அதாவது வெடித்த உடனே அந்த 2 விமானிகளும் பேராஷூட் மூலிமா பறந்துட்டாங்க. பட் இதில் ஒரே விமானத்திலே 2 பேர் பயணம் பண்ண முடியும். ஆக மொத்தம் 4 பேர், ரைட்டா? இதில் 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக சொல்கிறாங்க, ஒருவரை காணலை அப்படிங்கிறாங்க, ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போது இஸ்ரேலும் டெக்ரானை தாக்கியதன் மூலிமா வெடித்த ஈரானுக்கான போரில் ஒரு அமெரிக்க விமானம் முதன்முறையாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுதான் முதல் முறைன்னு என்டிடிவி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. என்டிடிவி பாதி உண்மை சொல்கிறாங்க, பாதி பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. CICADA இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி இப்போ அமெரிக்கர்கள் நிறையா பேர் வந்து செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. COVID-19 புதியதொரு மாறுபாடு இது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் 25க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் இந்த நோய் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது தோலில் சில வகையான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தெரியாது. பட் காட்சிகள் கிடச்சிருக்கு, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கையை அப்படியே வந்து வருடும்போது அம்மை போட்டது மாதிரியான ஒரு சிம்பிள் தெரியுதா? இப்படித்தான் இந்த கொரோனா தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது என்ன வகை டைப் ஆஃப் கொரோனா அப்படிங்கிறது தெரியல. பட் அமெரிக்காவில் 25க்கும் மேற்பட்ட மாகாண மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்டார்கேட் UAE அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அதாவது மிகப்பெரிய ஒரு செயற்கை நுண்ணறிவு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து கூகுள் மேப்பால் கூட மறைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. பட் அது எங்களுடைய கண்களில் தாண்டிலாம் இல்லை, நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்படின்னு ஈரான் இப்போது UAEக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திட்டம் மதத்தை சுக்குநூறாக உடைக்க போகிறோம் அப்படின்னு UAEக்கு இப்போது ஈரான் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான மிரட்டல். இது தொடர்பான காட்சிகளையும் ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த நபர் வந்து ஈரானுடைய செய்தி தொடர்பாளர். இவர் பேச ஆரம்பித்த சில நாட்கள்லேயே ரொம்ப பெரிய அளவில் ஃபெமிலியராக மாறிட்டார். அது மட்டும் இல்லை, இவங்க சைட்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தொடர்ச்சியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் AI தொடர்பான விஷயங்களும் யார் யாரெல்லாம் அவங்க கூட சேர்ந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகளும் அரங்கிருது. அந்த வீடியோ காட்சிகள்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தேடி கண்டுபிடிச்சி அந்த ஸ்டார்கேட்டை அழிப்போம் அப்படின்னு ஈரான் மிரட்டி விட்டுருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வினுடைய தலைவர் ஜெரோம் பவல் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுவும் மோசமான செய்தியை உலகுக்கு பகிர்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்காரு. அமெரிக்கா அதில் பதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிற வருந்தத்தக்க செய்தியை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது. தனியார் துறையில் நிகர வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது நடைமுறையில் 0 இருக்குது அமெரிக்காவில். அப்படி ஒரு வேலைவாய்ப்பையே அமெரிக்காவால் உருவாக்க முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய போர் சுச்சுவேஷன் தான். ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லேருந்து மீண்டு வரணும். ஆனால் உலக நாடுகள் மீது போர் தொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியுங்கிற அந்த ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை தொடர்ச்சியாக கடந்த 250 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய பொசிஷனில் இருக்கக்கூடிய அதிபர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேதனை அளிப்புகிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டாக. Good number of people on the committee are concerned about is just the very, very low level of job creation. If you adjust what has been the trend job creation over the past, let's say 6 months, if you adjust that for what we think, our staff thinks, is the
the overstatement due to over. இதெல்லாம் பங்குச்சந்தை ஜாம்பவான்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து செல்ல 7வது இந்திய எல்பிஜி கப்பலான கிரீன் சன்வி அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஈரான். இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான சக்சஸ். இந்தியாவை நோக்கி அது பயணம் பண்ணிக்கிட்டே வருது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான பதற்றங்களுக்கு மத்தியிலையும் ஈரானுடைய விரோத நாடுல நம்ம கிடையாது, நட்பு நாடுல தான் இருக்கும். இருந்தாலும் இங்கே எல்பிஜி சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. கள்ளச்சந்தையில் பதுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்ச்சியாக இருக்குது. 2000 ரூபா சிலிண்டரை 10,000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஏற்படுத்தி இருப்பது உண்மையிலே வருத்தத்தக்கது. பிரேசிலுடைய அதிபர் லூலா மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர். அப்படிப்பட்டவர் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடி இருக்கார். எப்படி தெரியுமா? 1500ஆம் ஆண்டுல இருந்து லத்தீன் அமெரிக்காவில் தங்கத்தை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இருந்து 500 ஆண்டுகளா எங்களிடமிருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த அமெரிக்கர்கள். எங்களை முற்றிலும் வெறுமையாக்கி விட்டார்கள். நாங்கள் தாது பொருட்களை ஏறக்குறைய ஒன்றுமில்லாத விலைக்கு விற்றோம். எங்கள் நிலத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. சுரங்க தொழிலில் ரொம்ப குறைவான அளவில் தான் எங்களுக்கு ஊதியத்தை கொடுத்து நிறையா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த மண்ணுக்கு அடியில் அரிய கனிமங்கள் இருக்கிறது உண்மைதான். மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. தாங்கள் தோண்டிய குழிகளை மட்டும்தான் நமக்கு காண்பிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் ஏகாதிபத்தியத்தினுடைய சுவர். ஒரு புறம் அதில் இஸ்ரேல், இன்னொரு புறம் அமெரிக்கா அப்படின்னு வேதனைப்படுறார். உலகின் பல்வேறு நாடுகள் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பேச தொடங்கியிருக்காங்க. விரைவிலேயே இந்த 2 நாட்டின் மீதும் மற்ற நாடுகள் சேர்ந்து போர் தொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் உருவாகும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.